ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு விக்னேஷ். நான் Quantsappல ஒரு ட்ரெய்னரா வொர்க் பண்றேன். ஸோ, என்னோட இப்போ சோல் ஒரு மோட்டிவ் என்னன்னாக்கா, தமிழ்ல எல்லா வீடியோஸும் Quantsappஓட நெறைய டூல்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ, கிட்டத்தட்ட ஒரு 70, 80 டூல் இருக்கு. ஸோ, நான் வந்து எல்லா டூலையும் அ தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான முயற்சி பண்றேன். ஸோ, ஐ ஹோப் நெறைய பேர் நீங்க இந்த தமிழ் வீடியோஸோட சீரீஸ நீங்கலாம் டெஃபினட்டா ஃபாலோ பண்றீங்க. பிகாஸ் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வீடியோ அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் டெஃபினட்டா அதை என்ஜாய் பண்றீங்க. அண்ட் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு ஒரு சில டூல்ஸ பத்தி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ட்ராப் இண்டிகேட்டர பத்தி கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும். எனக்கு வந்து இது சரியா வொர்க் ஆக மாட்டேங்கிறது. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்க நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். இல்லனாக்க யூ கேன் ரீச் அஸ். மேல வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்திருக்கோம். நீங்க டெஃபினட்டா அதுல கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் உங்களோட ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாக்க அத நீங்க டெஃபினட்டா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு அண்ட் அக்கார்டிங்லி நான் அந்த டூல பத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான முயற்சி பண்ணுவேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? வாட் இஸ் டுடேஸ் டாபிக்? தட் இஸ் ரிசல்ட் அனாலிசிஸ். ஓகே. ஏன்னாக்கா இப்போ நம்ம யூசுவலி பார்ப்போம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யூ கேன் சே பிரைசஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னெண்டா இருக்கும் ஒரு சில சமயம். இல்லனாக்கா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பிரைஸ் ஷூட் அப் ஆயிடும். இல்லன்னா ரிசல்ட் நல்லா வரும். ஆனா பிரைஸ் கீழ விழுந்துரும். ஸோ நெறைய காம்ப்ளெக்ஸிட்டிஸ் உண்டு. இப்போ ஒரு ரிசல்ட் எப்பலாம் ஒரு ஸ்டாக் ஒட்டு வருதோ, அப்பலாம் நம்ம யூசுவலி பொசிஷன் கேரி பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இந்த ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, அப்படியும் ஸ்டாக் விழறதே ஏன்? சி அவ்ளோ ஈஸியா மார்க்கெட் கிடையாது. கரெக்ட்டா? இப்ப வந்து ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிருச்சுனாக்கா, டெஃபினட்டா அதோட ஸ்டாக் பிரைஸ் மேல போகும்னு இருந்ததுனாக்கா, ரிசல்ட் வந்ததுமே எல்லாரும் வாங்குவாங்க. 2 நாள் கழிஞ்சு எல்லாரும் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில போயிருவாங்க. சிம்பிள். ஸோ இது வந்து அவ்ளோ சுலபமான கேம் இல்ல. கரெக்ட்டா? அப்படி இருந்ததுனாக்க இன்னைக்கு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவோம்ல. ஏன்னா ரிசல்ட் வந்து 3 மாசத்துல ஒவ்வொரு கம்பெனியும் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றது. ஓகே ரிசல்ட் வந்தாச்சு. டேய் இதோட ரிசல்ட் ரொம்ப மோசமா வந்திருக்கு. இத ஷார்ட் பண்ணிருவோம். 2 நாள் கழிஞ்சு எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரும். எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டா? சோ தட் இஸ் ஆக்சுவலி நாட் த கேஸ். ஓகே. சோ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபேக்டர் இன் ஆயிடும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஃபேக்டர் இன் ஆயிடும். எஸ்பெஷலி ஒரு சில சமயம் ரிசல்ட் நல்லா வரும். ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் மேல ஷூட் அப் ஆகும். ஓகே எவ்ரிதிங் அக்ரீட். கரெக்ட். பட் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. பீயிங் எ ரீட்டெய்லர் எத்தனை தரம் நம்ம பணத்தை சம்பாதிச்சிருக்கோம்? ஓகே. ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ இல்லைனாக்க ரிசல்ட் எப்பெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்ன நம்மளோட எப்பெல்லாம் நம்மளோட வியூ கரெக்டா வந்திருக்கு. வியூ கரெக்டா இருந்தாலும் பணம் சம்பாதிச்சிருக்கோமா இல்லையா? பிகாஸ் நிறைய தடவை என்ன ஆகும்னாக்கா நம்மளோட வியூ கரெக்டா இருக்கும். நம்ம போய் ஆப்ஷனை வாங்குவோம். எனக்கு தெரியும் இதோட இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேலதான் போறது. நல்ல ரிசல்ட் வரப்போறது எனக்கு தெரியும். ஓகே. நான் கால் வாங்குவேன். அப்படி கூட ஆப்ஷன் மேல போகாது. அப்படியும் நிறைய தரம் ஆகும். கரெக்டா? சோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் வேணும். ஓகே. சோ ப்ராப்பர் செட்டப் வேணும்னாக்கா வாட் வில் ஐ டூ? ஓகே. ஹவு வுட் ஐ பேக் டெஸ்ட் இட்? ரிசல்ட் போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்றது? இதை எப்படி பார்ப்பேன்னா சோ இதுக்கு ஏதாவது டூல் இருக்கான்னு எஸ் டெஃபினெட்லி வி ஹேவ் அ டூல். சோ இன்னைக்கு வந்து நம்ம 2 டூல கம்பைன் பண்ணுவோம். ஓகே. ஒன் இஸ் ரிசல்ட் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் will go and back test it in back testing tool போய் நம்ம அதை back test பண்ணுவோம். ஓகே. so give me a second. நான் வந்து என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். பட் before getting into it நான் வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண விரும்புறேன். தட் இஸ் இப்போ நம்ம ஓகே give me a second. நான் வந்து என்னோட ஒயிட் போர்டு ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. சோ இப்போ யூசுவலி நம்ம பார்த்தோம்னாக்க ஐவி வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகே. வென்எவர் த ரிசல்ட்ஸ் ஆர் அரவுண்ட் த கார்னர் ஐவி வந்து அந்த ஸ்டாக்கோட ஷூட் அப் ஆயிடும். நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய தரம். ஓகே. சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. சரியா? இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு அண்ட் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. அப் சைட்ல வாட் வில் ஹேப்பன்? இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி ஆகும்னாக்க இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் யூஸ்வலி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து முதல்லயே மேல ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் யூ வுட் ஹவ் சீன் யூஸ்வலி எந்த ஸ்டாக்கோடுமே ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஐவி ரொம்ப ஷூட் அப் ஆயிடும். ஓகே. சோ
என்ன ஆகும்னாக்கா ஐவி ஷூட் அப் ஆச்சுனாக்கா யூஸ்வலி பிரீமியம் ஷூட் அப் ஆகும். கரெக்டா? ஸோ ஐவி எப்படி பிளே பண்ணும், ஓகே, ஹவு டு பிளே ஐவி அதை நம்ம பார்ப்போம். And then we'll go and check result analysis and then we'll do the back testing of the same. Okay, give me a second. நான் என்னோட ஒயிட் போர்டு அகைன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐவி நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐவியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ஐவியோட ரிலேஷன்ஷிப் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு பிரைஸ் அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா ஐவி இஸ் sticky to ground level சொல்லலாம். okay, sticky to ground level or இல்லனக்க one more feature is IB is never trending. okay, IB பத்தி நான் செப்பரேட்டா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்க டெஃபினட்டா அதை போய் பார்க்கலாம். ஓகே, IB பத்தி ஐ ஹோப் 2-3 வீடியோஸ்க்கு மேல போஸ்ட் ஆயாச்சு. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் அவுட் ஹவு ஐபி பிஹேவ்ஸ். ஐபியை பத்தி யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அவங்கலாம் என்னோட இன்டெப்த் வீடியோ நான் ஐபியை பத்தி போட்டிருக்கேன், அதை போய் நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். ஓகே, so IB is sticky to ground level or you can say IB is never trending. okay, இப்போ IB வந்து usually நம்ம சொல்லுவோம், I'll write it down, IB is inversely related to future price சொல்லலாம். okay, IB is usually inversely related to future price. IB is directly proportional to premiums. Okay, first characteristic என்ன, IB is sticky to ground level or IB is never trending. okay, இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க IB வந்து யூசுவலி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட பர்டிகுலர் ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ஐபி வந்து எப்போதுமே இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து யூஸ்வலி இப்படி ஸ்பைக் ஆச்சுனாக்க இமிடியட்லி இட் வில் கம் டவுன். ஐபி வில் நெவர் சஸ்டெயின் அட் ஹையர் லெவல்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நீங்க நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நிஃப்டி வாஸ் ட்ரேடிங் சம்வேர் அரௌண்ட் யூ கேன் சே 5,000 10,000 லெவல்ஸ். ஓகே, அந்த டைத்துல நிஃப்டியோட ஐவி வந்து 10 15 20 தான் இருந்தது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஐவி அங்கேயே தான் இருக்கு. நிப்டி 23,000க்கு வந்தாச்சு, 10,000ல இருந்து 5,000ல இருந்து 23,000க்கு வந்தாச்சு. ஆனா ஐவி 10 20ல இருந்து 100 150 500 1000 அப்படி போச்சா? போகல. சோ ஐவி வில் ஆல்வேஸ் பி ரேஞ்ச் பவுண்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இப்படி மேல ஷூட் அப் ஆச்சுன்னா ஐவி இமிடியேட்டா கீழே வந்துடும் அண்ட் அகைன் இட் வில் ஸ்டார்ட் ட்ரேடிங் லைக் திஸ். இங்க இருந்து கீழே ஷூட் அப் ஆச்சு வச்சுக்கோங்க, கீழே உள்ள சைட்ல ஐவி டிராப் ஆச்சுனாக்க இமிடியேட்லி இட் வில் பவுன்ஸ் பேக். ஓகே, சோ இது வந்து இப்படி நடுவுலயே தான் மோஸ்ட்லி மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ there is one more characteristic which is, I will add it over here, IB is mean reverting in nature. ஓகே, இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லைனாக்கா யூ கேன், okay, I'll put it over here. okay, இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க or else you can take a note of it, this is very important. okay, so IB is sticky to ground level, அதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? IB வந்து கீழே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, யூசுவலி ஐவி வந்து இப்படி 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 மேல கீழே யூசுவலா போகாது. அது வந்து யூசுவலி இப்படி ஸ்டிக்கியா இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஈவெண்ட் வந்தது வச்சுக்கோங்க, இப்போ எலெக்ஷன்லாம் இருந்தது. கரெக்டா? இப்போ நீங்க 4ஆம் தேதி எலெக்ஷனோட அவுட்கம் வருதா இருந்தது, நீங்க 3ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம் பார்க்க போனோம்னா நம்ம ஐவி வந்து நிப்டியோட ஐபி பர்சன்டைல் வந்து கிட்டத்தட்ட 99 இருந்தது. சோ ஐவி வாஸ் ஆல்மோஸ்ட் அட் போன ஒரு வருஷத்தோட ஹைல இருந்தது ஐவி. பிகாஸ் ஒரு பெரிய ஈவெண்ட் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. கரெக்டா? சோ ஐவி எப்போதுமே ஒரு ஈவெண்டோ இல்லைனாக்க ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் வரதா இருந்ததுன்னா ஐவி யூஸ்வலி ஷூட் அப் ஆகும் அந்த டைத்துல. ஓகே, சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐவி ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல். ஓகே, ஒரே ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கும் அண்ட் ஒரு ரிசல்ட் இருக்கும், இல்லைனாக்கா யூ கேன் சே ஒரு பெரிய ஈவெண்ட் வருதுன்னா அப்போ ஐவி ஷூட் அப் ஆகும். பட் போஸ்ட் ஈவெண்ட் ஐவி வில் இமிடியட்லி கூல் ஆஃப். ஐவி வந்து ஷூட் அப் ஆச்சுன்னா அங்கேயே ட்ரேட் ஆகாது. ஐவி ஹேஸ் டு கூல் டவுன். இட் இஸ் மீன் ரிவர்ட்டிங் இன் நேச்சர். கரெக்டா? ஒரு லெவலை விட்டு அது போச்சுனாக்க திருப்பி அது அந்த லெவலுக்கு வந்துடும். மேக்னெட் லெவல் ஒன்று உண்டு. யூஸ்வலி இந்த மேக்னெட் லெவல் பக்கத்துலேயே தான் ஐவி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். மேல போச்சுனாக்க மேக்னெட் திருப்பி இழுத்துரும், அப்படி சொல்லலாம் நீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொல்லலாம், ஒரு மேக்னெட் மாதிரி மேல போச்சுன்னா மேக்னெட் கீழே இழுத்துரும், ஐவி கீழே விழுந்துருச்சுனாக்க திருப்பி மேக்னெட் மேல இழுத்துரும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். நான் இப்ப தானே சொன்னேன் 5ல இருந்து 10 10ல இருந்து 50 50ல இருந்து 100 100ல இருந்து 200 அப்படி போகாது ஐவி. ஐவி வந்து ஒரே ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். இப்போ ஐவி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ஃபியூச்சர் பிரைஸ். ஓகேவா?
ஐவி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ஃபியூச்சர் பிரைஸ்னா என்னது? யூஸ்வலி ஐவி ஷூட் அப் ஆச்சுனாக்க பிரைசஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, இஃப் ஐவி ஷூட்ஸ் அப், ஓகே, ஐவி மேல போச்சுனாக்க யூஸ்வலி ஃபியூச்சர் பிரைஸ்லாம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நீங்க போய் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 4ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட் இருந்தது, கரெக்டா? போஸ்ட் எலெக்ஷன் தான் ஐவி கூல் ஆஃப் ஆச்சு. ஆனா ஐவி வாஸ் ஷார்ட்டா சே சம்வேர் அரௌண்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஐவியோட பர்சன்டைல், நிஃப்டியோட ஐவி பர்சன்டைல் வந்து 99ல இருந்தது. அண்ட் நிஃப்டிக்கு என்னாச்சு? நிஃப்டியோட ஃபியூச்சர் பிரைஸ் என்னாச்சு? 23,000 இருந்து 21,500 வரைக்கும் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4.5% 5% நிஃப்டி கரெக்ட் ஆச்சு. ஸோ ஐவி ஷூட் அப் ஆச்சுன்னா யூஸ்வலி ஃபியூச்சர் பிரைசஸ்லாம் ஃபால் ஆகும். ஸோ ஐவி வந்து யூஸ்வலி அண்டர்லைங்கோட இட் ஹேஸ் அ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். எப்பெல்லாம் ஐவி கூடுறதோ அப்பெல்லாம் ஃபியூச்சர் பிரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஐவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரீமியம்ஸ். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஐவி கூடிதுனாக்க ஆப்ஷனோட பிரீமியம் இருக்கும்ல. இப்போ நிஃப்டியோட 22,000 ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷன் வந்து 200 ரூபா அப்படிங்க. ஸோ யூஸ்வலி அந்த 200 ரூபா ஐவி ஷூட் அப் ஆச்சுனாக்க 200 ரூபா வந்து நேரம் 300 ரூபாய் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எப்பெல்லாம் ஐவி ஷூட் அப் ஆகுமோ அந்த டயத்தில் பிரீமியம்ஸ் வந்து திடீர்னு கூடிடும். ஓகே, ஸோ ஐவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரீமியம்ஸ். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ பெட்டர் வே. ஓகே, அண்ட் தென் வில் கெட் இன் டு த ரிசல்ட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஐவி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரீமியம்ஸ்ல. வெயிட் அ மினிட். இங்க பாருங்க, ஆப்ஷன் கால்குலேட்டர்ல நான் போறேன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் கால்குலேட்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, ஃபியூச்சர் பிரைஸ், நிஃப்டியோட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 23,336. ஓகே, திஸ் இஸ் த கரண்ட் ஃபியூச்சர் பிரைஸ். எக்ஸ்பைரி வந்து இன்னைக்கு 11ஆம் தேதி. நான் வந்து சே 20ஆம் தேதியோட எக்ஸ்பைரி செட் பண்றேன். ஓகே, சும்மா ரேண்டமா. ஓகே, ஐ ஹவ் செட் 20th ஜூனோட எக்ஸ்பைரி. ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கே வச்சுப்போம், 23,350யோட ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ வாலட்டிலிட்டி வந்து சே 20%. ஓகேவா? நான் வந்து வாலட்டிலிட்டியை 20% வச்சிருக்கேன். ஓகே, evaluation date will again be, I will keep it as, give me a second, 20th June. Okay, so இப்போ volatility வந்து இல்லைன்னா evaluation date வந்து 1-2 நாள் முன்னாடி வைப்போம். ஓகே, so that will get better results. இப்போ volatility வந்து 20%. ஓகே, நான் வந்து இப்போ இதை கால்குலேட் பண்றேன். இங்க பாருங்க, பிரீமியம் எவ்வளவு இருக்கு பாருங்க. let me mark this. ஓகே, இங்க பாருங்க, இப்போ எவ்வளவு இருக்கு பிரீமியம்? காலோட பிரீமியம் வந்து 131, புட்டோட பிரீமியம் வந்து 144. எது? 23,350 ஸ்ட்ரைக்கோட காலோட பிரீமியம் வந்து 131, புட்டோட பிரீமியம் வந்து 144. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? volatility has direct relationship with option premium, கரெக்டா? சோ இப்போ நான் வந்து இங்க வாலட்டிலிட்டி இப்போ 20% இல்லையா, நான் வந்து இதை 25% ஆக்குறேன். ஒரு 5%ஆல நான் என்னோட வாலட்டிலிட்டியை கூட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, 131 கால் ஆப்ஷனோட விலை வந்து இப்போ 165 ஆயிடுச்சு பிரீமியம். அண்ட் 144 இருந்தது புட் ஆப்ஷனோட பிரீமியம், அது 179 ஆயிடுச்சு. ஓகே, irrespective ஆஃப் அண்டர்லைங் சேஞ்சே ஆகல. பட் வாலட்டிலிட்டி 5%ஆல கூடிட்டு, அதனால நீங்க பாருங்க பிரீமியம் வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ வாலட்டிலிட்டி you can say usually has direct relationship with option premium, but volatility ஓட relationship with underlying வந்து usually inverse relationship. எப்பெல்லாம் volatility கூடுமோ அப்பெல்லாம் future prices drop ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம போய் பார்ப்போம் ரிசல்ட் அனாலிசிஸ். ஓகே, ஐவியை பத்தி என்னதுன்னு நம்மளுக்கு ஹோலிஸ்டிக்கலி புரிஞ்சாச்சு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது இன்டெப்தா ஐவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நான் வந்து ஐவியை பத்தி நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஐவியை ட்ரேட் பண்றதுக்கான ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டூல்ஸ் இருக்கா நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். வால் கிரிட் இருக்கு, வால் ட்ரேடர் இருக்கு, அதை பத்திலாம் டெஃபினட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஐவியை பத்தி இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் தேர். ஓகே, இப்போ நம்ம போவோம் ரிசல்ட் அனாலிசிஸ்ல. ஓகே, give me a second. இங்க பாருங்க, சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அகைன் சர்ச் ஆப்ஷனுக்கு போங்க. அண்ட்
இங்க பாருங்க ரிசல்ட் டைப் பண்ணுங்க, ரிசல்ட் அனாலிசிஸ் யூ கெட். ஓகே ஓகே. சோ இங்க எப்படின்னாக்க இங்க பாருங்க, இங்க ஸ்கிரிப்ட் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நவ லெட் மீ செக், ரேண்டமா நான் ஏதாவது ஒன்று போடுறேன். இங்க பாருங்க ஏபிஎஃப்ஆர்எல் நான் போட்டாச்சுனாக்க ஏபிஎஃப்ஆர்எல் வந்துடும். ஓகே யூ கேன் கோ அண்ட் செக் எனி ஸ்டாக் அண்ட் டேஸ் பிஃபோர் த ரிசல்ட் அண்ட் டேஸ் ஆஃப்டர் த ரிசல்ட் இது கேட்கறது. ஓகே ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் முன்னாடில இருந்து ரிசல்ட் வந்து இப்போ 20ஆம் தேதி, ஸோ எனக்கு வந்து ஒரு 2 நாள் இல்லைனாக்கா 3 நாள் முன்னாடி அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு 2 நாள் 3 நாள் அப்புறம் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ வாட் ஐ டூ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 நாள் வச்சிருக்கேன். ஓகே 2 days ஷோ மீ த மூவ்மெண்ட் ஆஃப் ஏபிஎஃப்ஆர்எல் 2 days பிஃபோர் த ரிசல்ட் அண்ட் 2 days ஆஃப்டர் த ரிசல்ட். ஓகே இப்போ ஃப்ரம் டேட் வந்து நான் எப்பத்துலேருந்து இதை பேக் டெஸ்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 30 ஜூலை 2021. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க போய் இந்த வருஷத்தை மாத்திக்கலாம். உங்களுக்கு 4 வருஷம் வேண்டாம், உங்களுக்கு 5 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணணும், நீங்க டெஃபினட்டா 5 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க டெஃபினட்டா 10 வருஷத்தோட டேட்டாவை பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே இப்போ நான் வந்து இங்க கெட் போட்டிருக்கேன், இங்க பாருங்க. ஸோ யூஸ்வலி எப்பெல்லாம் ரிசல்ட் வருதோ இங்க பாருங்க, பிஃபோர் ரிசல்ட் வந்து ஜாஸ்தி மூவ்மெண்ட் இல்ல, ஆஃப்டர் ரிசல்ட் யூ கேன் சே 2.68%, 1.75%. ஸோ இங்க பாருங்க, நீங்க இங்க 2022 6%, 5% மூவ்மெண்ட் வந்துட்டு. இதே இது நான் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கூட்டிடுறேன். ஓகே 3 நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 3 நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஓகே இங்க பாருங்க 4 நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 4 நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ இங்க பாருங்க எனக்கு எப்படி ரிசல்ட் வருது பாருங்க. ஸோ அக்கார்டிங்லி இட் வில் சேஞ்ச். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா, ஓகே ரிசல்ட்டுக்கு முன்ன அண்ட் ரிசல்ட்டுக்கு பின்ன இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே எவ்வளவு மூவ்மெண்ட் வருது, ஸ்டாக்ல மூவ்மெண்ட் வருதா இல்லையா, முதல்ல நம்மளுக்கு அதை பார்க்கணும். எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வாலட்டைலா இருக்கு, அரவுண்ட் த கார்னர் விச் ஸ்டாக் இஸ் மோர் வாலட்டைல் டியூரிங் த ரிசல்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு நிஃப்டி 50யோட ஸ்டாக்கை பார்ப்போம், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு டாப் வெயிட்டட் ஸ்டாக், சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபி. லெட் மீ கோ அண்ட் செக் இன்ஃபி. இங்க பாருங்க இன்ஃபிலும் டீசென்ட் மூவ்மெண்ட். இங்க பாருங்க 9%, 5%, 3%, 5%, 6% டிராஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வருது. கரெக்டா? சோ இதை வச்சு எனக்கு என்ன தெரியுது, ஓகே திஸ் ஸ்டாக் யூசுவலி இஸ் வாலட்டைல் அரவுண்ட் த ரிசல்ட்ஸ் டைம். ஓகே சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, வாட் ஐ வில் டூ இஸ், நம்ம இப்பதானே பார்த்தோம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நர்வஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கரெக்டா? சோ நர்வஸ்னஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன், யூசுவலி ஐவி வில் ஷூட் அப். கரெக்ட்? சோ ஐவி ஷூட் அப் ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்பதான் நம்ம பார்த்தோம் பிரீமியம் ஷூட் அப் ஆகும். கரெக்ட்? அண்ட் ஐவி எப்போ கூல் ஆஃப் ஆகும், போஸ்ட் ரிசல்ட்ஸ் டெஃபினெட்லி ஐவி வில் கூல் ஆஃப். கரெக்டா? சோ நான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவேன், இல்லைனாக்கா இப்போ இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. ஓகே இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி 5% மூவ் ஆகுது, ரிசல்ட்டுக்கு 5 நாளுக்கு அப்புறம் இது 9% மூவ் ஆகுது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாச்சு. ஆனா எனக்கு இதை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது சிம்பிள். கரெக்ட்? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரியும் யூஸ்வலி ரிசல்ட்டுக்கு முன்னாடி அது வந்து ஒரு காமன் ரூல். ஓகே எப்போதுமே ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஐவி டெஃபினட்டா ஷூட் ஆகும். ஓகே எப்போதுமே ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லா ஸ்டாக்கோடுமே ஐவி ஷூட் ஆகும். ஓகே அண்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இட் வில் டெஃபினெட்லி கூல் டவுன். ஓகே ஸோ ஐவி எப்பெல்லாம் ஷூட் அப் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னாக்க, வாட் வி கேன் டூ இஸ், பிகாஸ் ஐவி ஷூட் ஆனா பிரீமியம் ஷூட் ஆகும் irrespective ஆஃப் த அண்டர்லைன். ஓகே ஸ்டாக் மேல போறதா கீழே போறதா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்கு என்ன வேணும், ஐவி கூடிட்டுன்னா பிரீமியம் கூடும். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளா வாட் ஐ வில் டூ இஸ், ரிசல்ட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லைன்னா 5 நாள் முன்னாடியோ நான் போய் சிம்பிளா ஒரு ஸ்ட்ராடல் லாங் பண்ணுவேன். ஓகே ஐ வில் கோ அண்ட் எக்ஸிக்யூட் அ லாங் straddle. That is நான் வந்து at the money call ஆப்ஷனையும் பை பண்ணுவேன், at the money put ஆப்ஷனையும் நான் போய் பை பண்ணுவேன். ஓகே if I do, okay if I execute at the money call and at the money put, okay if I buy at the money call and at the money put, what will happen, அண்டர்லைன் மூவ் ஆகாட்டாலும், பிகாஸ் யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவ்வளவா அண்டர்லைன் மூவ் ஆகாது. ஓகே அட் சம்டைம்ஸ் இட் மூவ், பட் மோஸ்ட்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அண்டர்லைன் மூவ் ஆகும். ஸோ அட் த மணியோட கால் அண்ட் அட் த மணியோட புட் நான் வாங்கினேன். ஓகே அண்ட் ரிசல்ட் அன்னைக்கு நான் அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன்னா கூட ஐ கேன் மேக் மணி வித் த ஹெல்ப் ஆஃப் ஐவி, பிகாஸ் ஐவி வில் ஷூட் அப். கரெக்ட்? ஐவி ஷூட் அப் ஆகும். ஸோ ஐவி ஷூட் அப் ஆச்சுன்னா பிரீமியம் டெஃபினட்டா கூடும், நான் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே ஸோ let us go and backtest this strategy. ஓகே இப்போ இங்க பாருங்க இன்ஃபியை நம்ம பார்த்திருக்கோம். ஓகே இன்ஃபி வந்து 5 நாள் முன்னாடி அண்ட் 5 நாள் அப்புறம் இப்படி நான் வச்சிருக்கேன். ஓகே now let me open another tab. ஓகே இப்போ இங்க பாருங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு. ஓகே நான் வந்து இந்த சர்ச் ஆப்ஷன்ல போய்
பேக் டெஸ்டிங் டூல் போடுறேன். ஓகே, இங்க பாருங்க பேக் டெஸ்டிங். ஓகே, பேக் டெஸ்டிங் இங்க வந்து இன்ஃபோசிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ஃபி ஸ்டார்ட் டேட் வந்து உங்களுக்கு எப்பத்துலேருந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். அகைன் நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு 5 வருஷத்தோடு பேக் டெஸ்ட் பண்ணுமா, உங்களுக்கு 10 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணுமா. ஓகே, நம்ம வந்து இப்போ 2019 பிடிப்போம். சரியா, 2019 ஜூன் மாசத்துலேருந்து நம்ம பிடிப்போம். ஓகே, 5 ஜூன் 2019. ஓகே, ரேண்டமா நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இன்னைக்கு தான் டேட் கரெக்டா, 2024 வரைக்கும் போன ஒரு 5-6 வருஷத்து டேட்டா எனக்கு வேணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஐவி கூடும். ஓகே, அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா ஐவி டிராப் ஆயிடும். ஐவி வில் நெவர் சஸ்டெயின் அட் த ஹையர் லெவல்ஸ். நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். ஸோ எப்போ ஐவி கூல் ஆஃப் ஆகும், போஸ்ட் ரிசல்ட் த ஐவி வில் கூல் ஆஃப். ஓகே, ஐவி கூல் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரீமியம்ஸ் வில் டிராப். பட் வாட் ஐ வாண்ட், பிரீமியம் கூடுறச்சு, ஐவி கூடுறச்சு பிரீமியம் கூடும். எனக்கு அந்த அட்வான்டேஜை மாத்திரம் எடுத்துட்டு எனக்கு எக்ஸிட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க இன்ஃபோசிஸ்ல வாட் ஐ வில் டூ இஸ், இங்க பாருங்க சிம்பிள் இன்ஃபோசிஸ் குவான்டிட்டி 400. நான் வந்து கால் ஆப்ஷனும் பை பண்ணுவேன், புட் ஆப்ஷனும் பை பண்ணுவேன். இங்க பாருங்க இது வந்து பை செல் ரெண்டு இருக்கு. நீங்க செல் எஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செல் ஆயிடும், இங்க பை பண்ணீங்கன்னாக்கா இது வந்து பை ஆயிடும் கால் ஆப்ஷன். ஓகே, இங்க வந்து ஸ்ட்ரைக் அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகே, நீங்க வந்து இந்த வேல்யூல சும்மா 0 போட்டுருங்க. if you insert 0 that means we are buying at the money. இப்போ நீங்க -1 போட்டீங்கன்னாக்க 1 strike in the money it will happen. Okay, இப்போ நீங்க -2 போட்டீங்கன்னாக்க 2 strike in the money. So you can go and back test any strikes as per your convenience. நான் வந்து ஒரு straddle நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், we usually execute at the money. So நான் வந்து இங்க 0 போட்டிருக்கேன். 0னாக்க it will automatically fetch at the money. Okay, இப்போ நான் இங்க -1 போட்டேன்னாக்க it will be 1 strike. Okay, if I put -5 that means நீங்க ஆப்ஷன் செயின்ல போய் பாருங்க 5 ஸ்ட்ரைக் இந்த மணி எங்க இருக்கு. சோ 5வது ஸ்ட்ரைக் இந்த மணியோட அது பிடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நான் வந்து இப்போ 0 போட்டிருக்கேன், that is at the money. இதை நான் ஆட் பண்றேன். I am buying at the money call. One more leg I'll add. லாங் ஸ்ட்ராடலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we buy at the money call as well as we buy at the money put. ஓகே, இப்போ நான் வந்து இங்க புட் ஆப்ஷன் வச்சிருக்கேன், பை வச்சிருக்கேன். அகைன் at the moneyனாக்க நான் 0 போடுவேன். ஓகே, now again add this. இப்போ இங்க பாருங்க சிஸ்டம் டைப் days to expiry and ரிசல்ட். ஓகே, நான் வந்து ரிசல்ட் போது நம்மளுக்கு ட்ரேட் பண்ணணும் கரெக்டா. நம்ம வந்து இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் தான் படிக்கிறோம். ஸோ நான் வந்து ரிசல்ட் எடுத்திருக்கேன். இஃப் ஹாலிடே என்டர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, நான் 5 நாள் முன்னாடி 5 நாள் அப்புறம் ஐ எம் அனலைசிங் கரெக்டா. இப்போ வந்து 5 நாள் கரெக்டா ரிசல்ட்டுக்கு 5வது நாள் முன்னாடி ஒரு பப்ளிக் ஹாலிடே வந்திருக்குனாக்கா என்ன பண்ணணும் கேட்கறது. ஸோ ஐ வில் என்டர் 1 day பிஃபோர் இட். ஓகே, ஸோ நான் வந்து இங்க பிஃபோர், உங்களுக்கு ஆஃப்டர் ஒன்னு நீங்க ஆஃப்டர் வைக்கலாம். தட் ஆக்சுவலி won't மேட்டர் தட் மச், பட் ஸ்டில் நான் வந்து பிஃபோர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இஃப் ஹாலிடே எக்ஸிட் அகைன் 1 day பிஃபோர். இப்போ என்னைக்காவது லீவ் இருந்ததுனாக்கா அதுக்கு 1 day பிஃபோர் நீ எக்ஸிட் பண்ணிடு. ஓகே, இப்போ இங்க பாருங்க ட்ரேட் இனிஷியேஷன் டேஸ் டு ஆர் ஃப்ரம் ரிசல்ட். எத்தனை நாள் முன்னாடி ரிசல்ட்டுக்கு எத்தனை நாள் முன்னாடி உங்களுக்கு என்டர் பண்ணும், -5 நான் போடுறேன். ஓகே, இத கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ என்னைக்கு ரிசல்ட்டோ அதுல இருந்து 5 நாள் முன்னாடி எனக்கு என்டர் பண்ணணும். ஓகே, ட்ரேட் எக்ஸிட் டேஸ் டு ஆர் ஃப்ரம் ரிசல்ட் ஐ வில் என்டர் 0. ஓகே, ஏன் கேட்டீங்கன்னாக்க நான் வந்து -5 ரிசல்ட்டுக்கு 5 நாள் முன்னாடி என்டர் பண்ணுவேன். ட்ரேட் எக்ஸிட் 0ன்னு என்னைக்கு ரிசல்ட்டோ நான் அன்னைக்கு எக்ஸிட் பண்ணுவேன். எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யூஸ்வலி ஐவி வில் கூல் ஆஃப். ஓகே, எனக்கு அது வேண்டாம். எனக்கு ஐவி மேல இருக்கிறதே தான் எனக்கு ட்ரேட் பண்ணி என்டர் பண்ணணும் அண்ட் எனக்கு பணத்தை சம்பாதிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷனும் வாங்கியிருக்கேன், புட் ஆப்ஷனும் வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கியிருக்கேன், ரிசல்ட்டுக்கு 5 நாள் முன்னாடி நான் வாங்குறேன். ஓகே, அண்ட் எப்போ எக்ஸிட் பண்றேன், என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிறதோ அன்னைக்கு நான் அதை எக்ஸிட் பண்றேன். ஏன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கு மத்த நாள் ஐவி கூல் ஆஃப் ஆயிடும். ஓகே, எனக்கு என்ன அட்வான்டேஜ் எடுக்கணும்னா ஐவி கூடுறச்சு அந்த பிரீமியமும் கூடும், அதோட அட்வான்டேஜ் எடுத்துட்டு எனக்கு எக்ஸிட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டிப்ளாய் பண்ணேன்னாக்க என்ன ஸ்ட்ரைக் ரேட் நம்ம பார்ப்போம். இதை வந்து நான் போன 5 வருஷத்தோட பேக் டெஸ்ட் பண்றேன். இப்போ இங்க பாருங்க பேக் டெஸ்ட் இருக்கு. ஓகே, நான் வந்து இதை கிளிக் பண்றேன், என்ன வருது பார்ப்போம். அது 5 வருஷத்து டேட்டா, ஸோ கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, இங்க பாருங்க ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவா நல்லா இல்லை. இங்க பாருங்க 41% இருக்கு. கேன் யூ சி த ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 41%. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மேபி யூ won't மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஓகே, இப்போ இங்க வந்து நான் ட்ரேட் இனிஷியேஷன் டேட் வந்து -5 போட்டிருக்கேன். நான் வந்து 10 நாள் முன்னாடி, ஓகே 10 நாள் முன்னாடி நான் என்டர் பண்ணேன்னாக்க ரிசல்ட்டுக்கு 10 நாள் முன்னாடி என்னோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வருதா, அகைன் த ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 41. ஸோ இட் இஸ் நாட் குட், யூ கேன் சே. ஓகே, இப்போ நான் வந்து ரிசல்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி என்டர் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து 47% ஆயிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 47% ஆயிடுச்சு. ஸோ
now this strategy will differ from stock to stock. நான் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் போட்டிருக்கேன். லெட்ஸ் கோ அண்ட் செக் எனி அதர் ஸ்டாக். நம்ம இப்போ ஏபிஎஃப்ஆர்எல் பார்த்திருந்தோம். கரெக்டா? நம்ம வந்து ஏபிஎஃப்ஆர்எல் போய் பார்ப்போம். ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டாக். ஓகே, ஆட் லெக். அகைன் என்ன பண்ணும்? கால் ஆப்ஷன் ஐ வில் பை. வேல்யூ வந்து நான் 0 போடுவேன் பிகாஸ் ஸ்ட்ராடல்னாக்கா நான் வந்து add the money. ஓகே, ஆட் லெக் புட் பை வேல்யூ வந்து 0 போட்டுருவேன். ஓகே, ஸோ ஏபிஎஃப்ஆர்எல் அகெயின் இட் வில் பி ரிசல்ட். இது பிஃபோர் தான். நான் வந்து 2 நாள் முன்னாடி என்டர் பண்ணுவேன் -2 அண்ட் ட்ரேட் எக்ஸிட் வந்து என்னைக்கு ரிசல்ட்டோ அன்னைக்கு ஐவி கூல் ஆஃப் ஆகும் அதுக்கு மற்ற நாள். அதனால நான் வந்து என்னைக்கு ரிசல்ட்டோ அன்னைக்கு எக்ஸிட் பண்ணுவேன். அகெயின் லெட் மீ பேக் டெஸ்ட் வாட் இஸ் த ஸ்ட்ரைக் ரேட். இங்க பாருங்க, இங்க 50% ஸ்ட்ரைக் ரேட் வந்துருச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது ஸ்டாக்கை பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா அங்க 60% வரதுக்கான சான்ஸ் இருக்கு. வேற ஏதாவது ஸ்டாக்கை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க 70% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்னால இங்க உட்காந்து இப்போ 187 ஸ்டாக்ஸையும் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. இந்த வீடியோ 10 மணி நேரத்துக்கு மேல போயிடும். கரெக்டா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கியா நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ட்ரேட் இனிஷியேஷன் டேட் வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு 5 நாள் முன்னாடி என்டர் பண்ணா ஜாஸ்தி ஸ்ட்ரைக் ரேட் வருதா, 10 நாள் முன்னாடி என்டர் பண்ணா, அண்ட் எவ்வளவு வருஷத்தோட டேட்டாவை எடுத்தா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வருது. இது வந்து நான் 5 வருஷத்துக்கு பிடிச்சிருக்கேன். நீங்க 2015 இருந்து பாருங்க, நீங்க 2010 இருந்து பாருங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் லெக். ஓகே, ப்ரீ ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ப்ரீ ரிசல்ட்ல ஐவி யூஸ்வலி ஸ்பைக்ஸ். ஸோ ஐ வாண்டட் டு மேக் மணி யூசிங் ஐவி. ஸோ இப்போ நான் ரேண்டமா 2 ஸ்டாக் உங்களுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அங்க ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவா நன்னா வரல, 50% அண்ட் 40%. எனக்கு என்ன வேணும்? மினிமம் 60%க்கு மேல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்ததுன்னா ஐ வில் கோ அண்ட் டிப்ளாய் தட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம 2 ஸ்டாக் பார்த்தோம், 2த்துலயும் வரல. ஓகே, நீங்க டெஃபினட்டா போய் வேற ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் பேக் டெஸ்ட் பண்ணல இங்க. இப்போ அடுத்தாப்புல இன்னும் என்ன ஸ்ட்ராட்டஜினாக்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, ரிசல்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலி என்ன ஆகும்? யூஸ்வலி ஐவி வில் ஃபால். கரெக்டா? whenever the result is announced, what happens? ஐவி will definitely cool off. ஐவி கூல் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஐவி கூடித்துனா பிரீமியம் கூடுறது, ஐவி குறைஞ்சா பிரீமியமும் குறையும். கரெக்டா? அண்ட் ஐவி குறைஞ்சா பிரீமியமும் குறையும். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூஸ்வலி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில சமயம் மூவ்மெண்ட்டும் வரும் ஸ்டாக்ல, ஒரு சில சமயம் மூவ்மெண்ட் வராது. கரெக்டா? நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் அகெயின் ட்ரேட் ஆன் ஐவி. ஐ நோ போஸ்ட் ரிசல்ட் ஐவி வில் கூல் ஆஃப். என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களோ அன்னைக்கு ஐவி டெஃபினட்டா ஹையா இருக்கும். எனக்கு தெரியும் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஐவி குறைய போகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஆன் தட் டே ஐ வில் கோ அண்ட் செல் அ ஸ்ட்ராடல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராடல் பை பண்ணணும் பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஐவி டு மூவ் அப். நவ் வாட் ஐ டு, ஐ வில் எக்ஸிக்யூட் அ ஷார்ட் ஸ்ட்ராடல். நான் வந்து காலையும் செல் பண்ணுவேன், புட்டையும் செல் பண்ணுவேன். அண்ட் ஐவி டிராப் ஆச்சுன்னா ரெண்டுத்தோட பிரீமியமும் குறையும். அக்கார்டிங்லி ஐ வில் எக்ஸிட் ஆன் த நெக்ஸ்ட் டே. ஓகே, இப்போ சே நம்ம வந்து அகெயின் வில் கோ பேக் டு இன்ஃபி. ஓகே, நான் வந்து ரேண்டமா எடுத்திருக்கேன் இன்ஃபி. ஓகே, அண்ட் இங்க நான் வந்து திருப்பி 5 ஜூன் 2019 வச்சிருக்கேன். நீங்க எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, now what I'll do is I'll go and sell a call. Okay, this is short straddle because what I'm going to do, I want to trade on volatility. கரெக்டா? volatility குறைஞ்சதுன்னா எனக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா? எனக்கு யூஸ்வலி தெரியும், நம்மளுக்கு கன்செப்ட் தெரியும். ஓகே, எனக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வாலட்டிலிட்டி கூடும். எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் ஆயிடுமோ அதுக்கப்புறம் டெஃபினட்டா வாலட்டிலிட்டி குறைய போகுது. வாலட்டிலிட்டி குறைஞ்சா பிரீமியமும் குறையும். ஸோ நான் வந்து இங்கே ஆட் த மணியோட கால் ஆப்ஷனை செல் பண்றேன். அகெயின் ஐ வில் ஆட் ஒன் மோர் லெக் புட் ஆப்ஷன். சே ஆட் த மணி ஐ வில் செல். ஓகே, ஸோ நான் வந்து கால் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்கேன் அண்ட் புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்போ என்டர் பண்ணுவேன் கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து திஸ் இஸ் அகெயின் சிஸ்டம் டைப் இஸ் ரிசல்ட். ஓகே, இஃப் ஹாலிடே, இது ரெண்டுமே எப்போதுமே பிஃபோரே இருக்கட்டும். ஓகே, ட்ரேட் இனிஷியேஷன் டேட் நான் எப்போ என்டர் பண்ணுவேன்? என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களோ அன்னைக்கும் ஐவி ஹையா தானே இருக்கும். போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் த ஐவி வில் ட்ராப், த ஐவி won't drop on that day. கரெக்ட்? ஸோ மை ட்ரேட் இனிஷியேஷன் டேட் ஷுட் பி 0. ஓகே, தட் மீன்ஸ் என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களோ அன்னைக்கு நான் கார்த்தால ஐவி ஹையா இருக்கும், நான் என்டர் பண்ணிடுவேன். எக்ஸிட் எப்போ பண்ணுவேன்? ரிசல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1-2 நாள் கழிஞ்சு ஐவி கூல் ஆஃப் ஆயிடும். சே நான் வந்து ஒரு 3 நாள் கழிஞ்சு எக்ஸிட் பண்றேன். ஓகே, ஸோ ஐ டேக் இட் as 3. ஓகே, நான் இப்போ இதை பேக் டெஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 69%. ஓகே, ஸோ யூஸ்வலி நம்ம வந்து லாங் வாலட்டிலிட்டியை ட்ரேட் பண்ண போனோம்னாக்கா there is a possibility that the strike rate won't be in your favor because லாங் வாலட்டிலிட்டியில எப்படின்னாக்கா
இட் இஸ் டைம் பவுண்ட் ஆக்சுவலி. இப்போ 2 நாள்ல மூவ் வரலனாக்க தீட்டா டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு டைம் ஸ்டாப் லாஸ் வச்சாகணும். 2 நாள்ல மூவ்மெண்ட் வரலன்னா ஐ ஹேவ் டு கட் மை பொசிஷன், 3 நாள்ல மூவ்மெண்ட் வரலன்னா ஐ ஹேவ் டு கட் மை பொசிஷன் டிபெண்டிங் ஆன் which week I am in. Okay, இப்போ வந்து I am in the third week of this month. That means I am somewhere near to expiry. So theta might have a huge impact. And last weekல இருந்தேன்னாக்கா accordingly thetaவோட impact கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? So usually நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னாக்கா, instead of trading long on volatility, we can trade short on volatility. That will be much more favorable. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து 69. இதே இது இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டாக், சே ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஆட்டோ எடுப்போம். சரியா? பஜாஜ் ஆட்டோ, லெட்ஸ் கோ அண்ட் பேக் டெஸ்ட் திஸ் as well. நான் என்ன பண்றேன், அகைன் ஐ வில் சே கால் ஆப்ஷன் செல், வேல்யூ வந்து 0. அகைன் புட் ஆப்ஷன் செல், வேல்யூ வந்து 0. இது வந்து நான் அட் த மணி, அதனால நான் வந்து வேல்யூஸ் வந்து 0 வைக்கிறேன். ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் செலக்டிங் put options, okay, if you are selecting put options, one strike below will be OTM. okay, so நீங்க வந்து எதை செலக்ட் பண்றீங்களோ accordingly நீங்க இங்க வேல்யூ போடுங்க. okay, if you are for call options, if you are going one strike below, you have to enter -1 because that will be in the money. If for put options, if you are going -1, that means you are going out of the money. okay, so call options ku in the money வேற, put options ku in the money வேற. okay, so accordingly you can go and put the value over here. As of now what I would prefer is the number 00 ஆவே அப்போ நம்ம ATM ல ட்ரேட் பண்ணி let's go and check, let's go and back test it. நான் என்ன பண்ணிருக்கேன், செல் 125 குவான்டிட்டி. ஓகே, புட் ஆப்ஷனும் செல் பண்ணிருக்கேன், கால் ஆப்ஷனும் செல் பண்ணிருக்கேன். என்னோட எவ்வளவு வருஷத்து டேட்டாவை நான் பேக் டெஸ்ட் பண்றேன், அகைன் 5-6 வருஷத்து. அகைன் ஐ வில் செலக்ட் ரிசல்ட் ஹியர். இது ரெண்டும் பிஃபோரே இருக்கட்டும். டேஸ் டு ஆர் ஃப்ரம் ரிசல்ட், நான் வந்து என்னைக்கு ரிசல்ட் வரப்போறதோ அன்னைக்கு என்டர் பண்ணுவேன். ஸோ ஐ வில் என்டர் 0. days to or from result, I will exit say in 3 days because IV is supposed to cool off in the next 3 days. okay, immediate next day IV கொஞ்சம் drop ஆகும், but 2 to 3 daysல ஒரு significant drop நம்மளுக்கு தெரியும் IVல. okay, இதை நான் பேக் டெஸ்ட் பண்றேன். பஜாஜ் ஆட்டோல ரிசல்ட் போது நான் ஷார்ட் ஸ்ட்ராடல் பிளேஸ் பண்ணேன்னாக்க, சி ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 70%. can you see? strike rate வந்து 70%. there is a possibility that I might win 70%. okay, so accordingly you can go and back test. long straddle நீங்க back test பண்ணி பார்க்கலாம், short straddle நீங்க back test பண்ணி பார்க்கலாம். and in the trade initiation date and trade exit date, எத்தனை நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் என்டர் பண்ணணும், எத்தனை நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் என்டர் பண்ணணும், இதை நீங்க அக்கார்டிங்லி உங்களுக்கு எப்படிலாம் பேக் டெஸ்ட் பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. பிகாஸ் there are n number of probabilities. நான் ரிசல்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி என்டர் பண்ணிட்டு 4 நாள் கழிஞ்சு எக்ஸிட் பண்ணா என்ன வருது, ரிசல்ட்டுக்கு 1 நாள் முன்னாடி என்டர் பண்ணிட்டு 5 நாள் கழிஞ்சு எக்ஸிட் பண்ணா என்ன வருது. ஸோ இந்த மாதிரி பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் நம்ம பார்க்க போனோம்னாக்க there can be n number of permutations and combinations. I cannot sit and back test each and everything. அப்படி நான் பண்ணேன்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஓடிண்டே இருக்கும். பிகாஸ் பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள் அண்ட் எதெல்லாம் பாசிபிளோ அதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைக் either you enter 2 days before the result or 5 days before the result, or if you want to place a short straddle, enter on the day when the result is about to be announced and exit say 3 days after the result or 5 days after the result. இந்த மாதிரி நீங்க சிம்பிளான ஒரு பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. 187 F&O ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ஒன்லியும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியாது, தேர் மைட் பி சம் ஸ்டாக்ஸ் எங்க உங்களுக்கு accuracy level ஸ்ட்ரைக் ரேட் வந்து 80-85% போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அது எனக்கும் தெரியாது எந்த ஸ்டாக் உண்டு, ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் பேக் டெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க டெஃபினட்டா இதை போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட என்ன கருத்து இருக்கும், இந்த டூல் உங்களுக்கு டெஃபினட்டா பிடிச்சிருக்கும். பிகாஸ் இந்த டூல் வந்து நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டூல். பிகாஸ் எல்லார்ட்டையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு, நம்ம இப்படி பண்ணா என்னதுண்டு. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹிஸ்டாரிக்கலி போய் பேக் டெஸ்ட் பண்றது எப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜாப். இது வந்து உங்களுக்கு 1 கிளிக்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி கிடைக்கிறது. கரெக்டா? ஸோ டெஃபினட்டா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்க, இதை டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்கிரீன்லயே உங்களுக்கு வீடியோலயே மேல உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, ஒரு டயல் நம்பர்னு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ்லாம் இருந்ததுன்னா நீங்க டெஃபினட்டா அந்த நம்பர்ல எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம் எங்களை. ஓகே, அண்ட் உங்களோட என்னெல்லாம் கருத்து உண்டோ அதை நீங்க டெஃபினட்டா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கா, இல்லைனாக்கா ஏதாவது கொஞ்சம் மாற்றம் வேணும்னாக்கா அதையும் நீங்க டெஃபினட்டா சொல்லுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோஸ்ல நம்ம இன்னும்
நிறைய டூல்ஸ்லாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட 80 டூல் இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் எல்லா டூலையும் தமிழ்ல போடுறதுக்கான முயற்சி பண்ணுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுறதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லா டூல்ஸையும் கவர் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நன்றி.